தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். மெத்தன போக்கை கடைபிடிக்கக்கூடாது. இன்றைய நிலையிலே உறுதியாக எங்களுடைய அணியினுடைய வெற்றியை மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதை தடுக்கக்கூடிய நிலையிலே எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதங்களிலே பல்வேறு நிலைகளிலே தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையம் அதுபோன்ற இயக்கங்களுடைய பணிகளை கண்காணிக்க வேண்டும். தேர்தல் கோட்பாடுகளை அவர்கள் முழுமையாக மதிக்க வேண்டும். விதிமீறல்கள் செய்தால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ஏற்கனவே விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில்? நீங்க இன்றைக்கு தமிழக மக்களுடைய மனநிலை அதிமுகவை பொறுத்தவரையிலே ஒரே மனநிலை. மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் திரு OPS அவர்களது வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, முக்கியத்துவம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். தமாக அதே நிலையிலே உறுதியாக இருக்கிறது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் முதல்வர் திரு OPS அவர்களது தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தர்ம யுத்தத்திற்கு துணை நிற்கக்கூடிய உறுதியான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் என்பதற்காக நான் இங்கே வருகை புரிந்திருக்கிறேன். RK நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே தமாகவிற்கு இடைத்தேர்தலிலே நம்பிக்கை இல்லை, யாரையும் ஆதரிக்கவில்லை என்ற அறிவிப்பை நான் வெளியிட்டதை நினைவு கூற விரும்புகிறேன். நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு OPS அவர்களுடைய கழகத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் இடைத்தேர்தல் நடக்கும் RK நகரிலே பெரியவர் மரியாதைக்குரியவர் வெற்றி வேட்பாளர் திரு மதுசூதனன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களை பொறுத்தவரையிலே தமிழக மக்களால் கூறப்படுகின்ற ஒரே வார்த்தை நல்ல மனிதர், பண்பாளர், அமைதியானவர், ஆர்ப்பாட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இன்று மக்கள் மனநிலையும் அவர் பக்கம்தான் இருக்கிறது. RK நகருடைய வேட்பாளர் பெரியவர் மதிப்பிற்குரிய திரு மதுசூதனன் அவர்களை பொறுத்தவரையிலே புரட்சி தலைவர் MGR அவர்கள் காலத்திலேயே அவர்களது நம்பிக்கை பெற்ற இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக செயல்பட்டவர். அவர்தான் இன்றைக்கு RK நகர் களத்திலே மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களது வேட்பாளராக நிற்கிறார். மக்களுடைய மனநிலையை நன்கு அறிந்து அரசியல் முடிவுகள் எடுப்பது என்பது ஒரு இயக்கத்திற்கு மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன். அந்த முடிவு கட்சியினுடைய பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்கின்ற முடிவாக இருக்க வேண்டும். எனவே தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் RK நகர் தொகுதியிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா கட்சியினுடைய வேட்பாளர் திரு மதுசூதனன் அவர்களை மனநிறைவோடு ஆதரிக்க முடிவெடுத்திருக்கிறது. நாளைய மறுதினம் மாலையிலே மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களோடு இணைந்து நான் வாக்கு சேகரிக்க இருக்கிறேன். தேர்தலுடைய இறுதிக்கட்ட பிரச்சார நாளிலே மதியம் 2 மணியிலிருந்து வெற்றி பேரணியிலே நான் கலந்து கொள்கிறேன். ஜனநாயக முறைப்படி தேர்தலை எந்த நேரத்திலும் நாங்கள் எதிர்நோக்க தயாராகவே இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் இப்பொழுது உடனடியாக
தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஆனால் அந்த தேர்தல் நியாயமான தேர்தலாக நடக்க வேண்டும். இந்திய தேர்தல் ஆணைய சட்ட விதிகளின்படி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் தகுதி நீக்கம் செய்கின்ற சரத்து அதில் இருந்தால் அதை உறுதியாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.